பிறந்த ஐயா இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சமூகத்தின் வழிகாட்டி என்ற பொருளில் காயிதே மில்லத் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் நிறுவன தலைவர். மகாத்மா காந்தி அவர்களின் அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று நாட்டின் விடுதலைக்காக உழைத்தவர். நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடுகள் உருவான பொழுது மதத்தால் நான் இஸ்லாத்தை சார்ந்தவன் என்றாலும் மனதால் நான் இந்தியன் என்று அன்று முகமது அலி ஜின்னா அவர்களிடம் வெளிப்படையாக தெளிவுபடுத்தியவர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்த பொழுது உலகத்தின் பழமையான மொழி ஆதிமொழி என்னுடைய தமிழ் மொழிக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாவதற்கு அனைத்து தகுதிகளும் உண்டு என்று வாதிட்டவர். தமிழரின் பெருமையை, இந்தியாவின் பெருமையை, மதசார்பின்மைக்கு இலக்கணமாக திகழ்ந்த அன்னாரது புகழ் நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக ஐயா காயிதே மில்லத் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மதசார்பற்ற ஒருமைப்பாடு மிக்க சமூக நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக நம் நாடு திகழ வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். அவரது கனவு நனவாகும் வகையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இன்று அவரது ஐயா காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாள் அன்று நாம் அனைவரும் சூழலை ஏற்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். முதலமைச்சரை பார்த்திருக்கீங்க, சில கோரிக்கைகள் கொடுத்ததா சொல்லியிருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள் சொன்னீங்க? சந்திப்பு நீங்க ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னீங்க. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக திருச்சி என் தொகுதிக்கு, என் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள், என் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து நான் உரையாடினேன். அதில் முக்கியமான சொல்லணும்னா திருச்சி விமான நிலைய அந்த ஓடுதளம் விரிவாக்கம் கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. நான் பொறுப்பேற்ற பிறகு இந்த 20 மாசத்துல நான் பொறுப்பேற்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தான் அந்த விரிவாக்கத்திற்கு உண்டான நிலங்களை கையகப்படுத்தியிருந்தாங்க. நான் கடந்த 20 மாதங்களாக அது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்த முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 36 ஏக்கர் தேவைப்படுது. அது சம்பந்தமாக அந்த விரிவாக்க பணிகள் முடிஞ்சதுன்னா, அந்த நிலம் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா நம்முடைய அங்கே திருச்சி விமான நிலையம் அதற்குண்டான வளர்ச்சி, அதனால் வேலைவாய்ப்பு உருவாருது. திருச்சி மாநகர் மாத்திரம் கிடையாது, அந்த பகுதியை வளர்ச்சி அடையுங்கிற அந்த ஒரு கருத்து, ஒரு வேண்டுகோள். அது இல்லாமல் நம்ம திருச்சிக்கு மெட்ரோ ரயில் அதுக்குண்டான கோரிக்கை. அது இல்லாமல் திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரை போர்ட் உலர் துறைமுகம் அது நம்ம கொண்டு வருது. ஒன்றிய அரசு சார்ந்த நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து அதோட கோரிக்கையை நம்ம சொல்லியிருந்தது. அவங்களும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு விண்ணப்பிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே திருச்சிக்கு உண்டான அந்த ட்ரை போர்ட் உலர் துறைமுகம் கொண்டு வரலான்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தேன். அதையும் நான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். நான் அது இல்லாமல் உங்களுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கிற ஜிஹெச் பொறுத்த கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த கட்டடம் இருக்குது. ரொம்ப பழமையாக இருக்குது. அங்கே அவ்வளோ வசதிகள் இல்லை. அதனால் புதிய ஒரு இடத்துல அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அங்கே விரிவாக்கம் செஞ்சிருந்தா, புதிய வசதிகளோடு செஞ்சோன்னா அங்கே மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட கந்தர்வக்கோட்டை அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையுடைய அங்கே நிலைமையை சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் அங்கே இருக்க கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கே மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோரிக்கைன்னு சொல்லிட்டு முக்கியமான திருச்சிக்கு தேவையான இது போன்ற விஷயங்கள் பற்றி நான் அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அவர் கண்டிப்பாக ஆவணம் செய்வாராக சொல்லியிருந்தார். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கடந்த 2015 எங்களுடைய இயக்க தலைவர்
நம்முடைய சீமக்கருவலை மரம் பொறுத்தவரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நீங்க அந்த மண்ணுக்கு கேடானது, சுற்றுச்சூழலுக்கு கேடானு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றமே 10 வருஷத்துல தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் முழுமையாக அதை நிவர்த்தி அதை அகற்றணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் மறுபடியும் 2026 ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சீமக்கருவல் மரங்களை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான் இது போன்ற கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள். அது இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த தலைமை அலுவலகம், மாவட்ட அந்த கோட்ட அலுவலகம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஜனத்தொகை இருக்கிற அத்தனை மாநகர்கள்லையும் அந்த போக்குவரத்து துறைக்கு உண்டான அங்க தலைமை அலுவலகம் இருக்கு. திருச்சிக்கு மாத்திரம் அது கிடையாது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க கும்பகோணத்துல இருக்கு. திருச்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதனால அந்த மாநகருக்கு தனியா ஒரு போக்குவரத்து அந்த கோட்ட தலைமை அலுவலகம் இயங்க வேண்டும். அதன் மூலியமா தமிழ்நாடுக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு பொறுத்த வரைக்கும் திருச்சி மாத்திரம் கிடையாது, திருச்சி அது சுத்தி இருக்கிற மாவட்டங்களுக்கோ பகுதிகளுக்கோ இந்த போக்குவரத்து சம்பந்தமான அந்த சேவைகள் இனிய சிறப்படைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர். அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் இந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட இந்த கோரிக்கைகளை விரிவா சொல்லி அதை ஒரு பொறுமையா கேட்டு கண்டிப்பா இது முக்கியமானது, திருச்சிக்கு தேவையானது, தமிழ்நாட்டுக்கு தேவையானது சொல்லிட்டு அவரு அது கேட்டிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், காலஞ்சென்ற நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு அது கேலி கிண்டல் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு பொறுத்த 2 அதாவது தலைநகரங்கள் இருக்கணும். ஒன்னு பொறுத்த வரைக்கும் இங்க சென்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு பினான்சியல் கேபிட்டலா இருக்கலாம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா ஒரு இருக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம இந்தியாவுக்கு பாம்பே பினான்சியல் கேபிட்டலாவும் டெல்லி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் இருக்கிற மாதிரி அங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தலைநகராக கொண்டு வருங்கிற அந்த முக்கிய கோரிக்கையை சொல்லிட்டு அது கொண்டு வரது மூலம் என்னன்னா தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு அரசு வேலைகளுக்காண்டி கிட்டத்தட்ட தென் தமிழ்நாட்டிலிருந்து சரி, நீங்க வட தமிழ்நாட்டில் வரணும்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஒரு நாள் ஆகுது மக்களுக்கு வர்றதுக்கு, இங்க வந்து இது அவங்களுடைய பணிகளை நிறைவு செய்யறதுக்கு. நீங்க திருச்சியில கொண்டுனா எங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து 5 மணி நேரத்துக்கு நீங்க போயிடலாம். அது மாத்திரம் இல்ல, திருச்சி மத்திய பகுதி வளர்ச்சிக்கு உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நீங்க தலைநகரம் திருச்சிக்கு மாற்றும் பொழுது, இது அரசியல் தலைநகரமா திருச்சியை மாற்றும் பொழுது சென்னையுடைய இங்க இருக்கிற ஜனத்தொகையும் சரி, இங்க போக்குவரத்து நெரிசலையும் அது குறைக்கும்னு சொல்லிட்டு இது முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க கண்டிப்பா அதை பரிசீலனை சொல்லிட்டு திருச்சியை இன்னொரு ஒரு மாற்று தலைநகரமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா நீங்க அதை கொண்டு வரச்சுட்டு அந்த கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். இந்த சந்திப்பு நீங்க வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கை சந்திப்பு மட்டும் இல்லாம கூட்டணிக்கு ஒரு அச்சாரம் கூட சொல்றாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கூட்டத்தில் நீங்க தோழருடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அது குறித்தான ஒரு அச்சாரமான சந்திப்பும் சொல்லப்படும். இல்லவே இல்லை. ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரா திருச்சிக்கு பிரதம மந்திரி மாண்புமிகு மோடிஜி அவர் வரும்போது சரி, நம்முடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி வரும் சரி, அது ஒரு புரோட்டோகால். நான் ஒரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த விமான நிலையத்துக்கு போய் அவர் வரவேற்கிறது சரி, அங்கே டெல்லிக்கு போனாலும் சரி, ஒன்றிய அரசு துறை சார்ந்த அமைச்சர்களை திருச்சி தொகுதிக்கான போய் பார்க்கறது சரி, நீங்கள் எல்லாரும் ஊடகவியலர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, முதல் முறையாக சந்திக்கிற நம்ம திருச்சி என்னுடைய தொகுதிக்கு தேவையான முக்கியம் 15 வருஷம் 20 வருஷமா தேவைப்படுற ஒரு திட்டங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் அது விஷயம் நான் போயிருமே தவிர இதில் அரசியல் கிடையாது. பொதுவாக வாழ்த்துறேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பண அரசியலை கடந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அரசியலை கடந்து நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன் சொல்லியிருந்தேன். நான் வாழ்த்து சொன்னேன். ஆனால் முக்கியமா நேற்று நிகழ்வு பொறுத்த வரைக்கும் முழுமையாக என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக அந்த கோரிக்கையை கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்தேன். நீங்க உங்க தனி சின்னத்தில் நிக்கலங்கிற ஒரு வருத்தத்தை தலைவர் தெரிவிச்சிருந்தாரு, நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இது மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்க வேண்டியதெல்லாம் தேர்தல் முடிந்து கேட்கறது நியாயமா படலைங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அதாவது இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருந்தேன், இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு தான். அதாவது எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு நிர்பந்தமாக வைக்கிறாங்க. என்ன நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக திமுக சின்னத்தில் போட்டி போடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதை மறுக்கும் பொழுது கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால எனக்கு அந்த நேரத்தில் எங்களால் ஒரு குழப்பம், கூட்டணி தலைமைக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்னைக்கு அதை நிர்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு நாங்கள் அதை பண்ணணும். ஆனால் எங்களுடைய இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய வேதனை மனக்குமுறை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் சொன்னேன். நான் அது ஏன் அதை ஏற்றுட்டு நான் நின்னுங்கிற அந்த காரணத்தையும் சொல்லியிருந்தேன். நான் இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டி போடும் பொழுது நான் அந்த நேரத்தில் இந்த நிர்பந்தம் வரும்போது நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது. ஏதோ ஒரு சமரசம் தான்.
கட்சி தோழர்களுக்கு கிட்டத்தட்ட 90 அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே தலைமையை பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா இந்த கூட்டணி தொடர்றோம். இந்த நேரத்தில் இதனால ஒரு சிக்கல் வர வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அதை நாங்கள் அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. விலைக்கு சொல்லி